வாசலை கூட்டி கோலம் போட்டாச்சு. என்ன கோலம் போட்டிருக்கு? இன்னைக்கு புள்ளி இல்லாத கோலம். நல்லா இருக்குதா? சைடில் 2 சைட்லேயும் பார்டர் வச்சுருக்கா. அப்போ நம்ம செடியில் இன்றைக்கி ஒரு பூ பூத்திருக்கு பாருங்க. ஒரே ஒரு பூ இது பாருங்க. நம்ம கோயிலில் திருவிழா, கோயில் கொடையை முன்னிட்டு என்ன கட்டியிருக்கு? சீரியல் ஆர்ச்செல்லாம் கட்டியிருக்கா. வார செவ்வாய்க்கிழமை கோயிலில் திருவிழா எல்லா பக்கமும் கட்டியிருக்கான். இந்த நைட்டுக்கு சீரியல் போட ஆரம்பிக்கும் போது எங்கள் வீட்டுக்காரங்க எழுப்பி டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. ஜக்கி வெளியே போய்ட்டு வந்துட்டியா? இப்போ நீ எங்கே போகிற? 5:30க்கு எழும்பி பல்லெல்லாம் தேய்ச்சி மேலெல்லாம் கழுவிட்டு அப்படியே செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம செடி எங்கே இருக்குது பார்த்தீங்களா? நான் இருக்குது செடி. 2 மல்லிகை செடி வாங்கி பழைய ட்ரம்மும் உடச்சி இப்போ தான் மல்லிகை செடியில் தழுவு வந்திருக்கு. புது தழுவு இது பார்த்தீங்களா? புதுசாக வந்த தழுவு தெரியுதானெல்லாம். முட்டத்தோடையெல்லாம் போட்டிருக்கு. இது நம்ம செடி வாங்கும்போதே இருந்த முட்டு. 2 செடி வச்சுருக்கு. இதுக்குள்ளே என்னெல்லாம் போட்டிருக்கு தெரியுமா? கீரை விதை போட்டிருக்கு, சோள விதை போட்டிருக்கு, வத்தல் விதை போட்டிருக்கு. அப்புறம் நம்ம முன்ன நிற்க பார்த்தீங்களா ரோஜா, அதில் இருந்து 2 கொப்பு வெட்டி கொண்டு வச்சிருக்கு. தழுக்குவான்னு பார்க்கணும் இனிதான். இது நம்ம தஸ்விந்து விட்டு செடி. தஸ்விந்து விட்டு செடிங்க நம்ம தான் இடையிடையே தண்ணி ஊற்றுவோம். நீங்கள் 2 பூ பூத்துருக்கு. சூப்பராக இருக்குது. முட்டெல்லாம் கிடக்கு. முதல் பெரிய பூவாக இருந்து இப்போ வர சின்ன பூவாக இருக்குது. இதுதான் நம்ம வீடு தெரியுதா? அந்த செடியை பற்றி சொல்ல மறந்துச்சு. இந்த செடி 100 ரூபா கொடுத்து வாங்கி வச்சிருக்கு. இது 3 வருத்துக்கு. இதில் 3 செடி இருக்குது. ஒன்று தஸ்விந்துக்கு அம்மாக்கு, ஒன்று கீர்த்திகா வீட்டுக்கு, ஒன்று எங்களுக்கு. பொதுவான செடி. இதுக்கு நான் அந்த தண்ணி ஊற்றுவேன். ஜாக்கி காக்கா காலையில் இன்றைக்கி சோறு பொங்க மாட்டேன். இன்றைக்கி டிபன் தான். உனக்கு ஒரு தோசை ஓகேவா? தோசைன்னு ஓடுறா. முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இது நான் நேற்று வாங்கி கொண்டு போட்ட விரவு. எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கு போன இடத்துலேருந்து கொண்டு வந்துருக்க விரவு பார்த்தீங்க. நல்லா கட்ட விரவு. ஓகே, 2 சாக்கு. மத்தியானம் சாப்பிட வரும்போது ஒரு சாக்கு, அப்புறம் இது மத்தியானம் சாப்பிட வரும்போது கொண்டு வந்தது. இது சாயங்காலம் வேலை முடிஞ்ச வரும்போது கொண்டு வந்தது. ஓகே, இன்னைக்கு காலையில் 5:30லேருந்து 6:30க்குள்ளே இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க பார்த்தீங்க. தூக்கமே வரல. என்னவோ வைக்க தெரியுமா? இதே தான் திருப்பி சொல்கிற மாதிரி எனக்கே தெரியுது. ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ மேலே கழுவி அப்படி தூக்கி வாரி ஒரு கொண்டையை போட்டுருக்கு. இனி பால்காரன் வந்தோடனே பாலை வாங்கி டீயை போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட வருவாங்க. பக்கத்தில் தான் வேலை. அதனால் காலையிலேக்கு கொஞ்சம் தோசை மாவு இருக்குது. அதை எடுத்து தோசை சுட்டு தேங்காய் சட்னி வச்சு காலையிலேக்கு சமாளிச்சுட்டு துணியெல்லாம் கிடக்கு. வாஷிங் மிஷினில் போடணும். நிறைய வேலை இருக்குது. ஓகேவா? அப்புறம் என்னதோ சொல்ல வந்தேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய், see you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.